நயன்தாரா செஞ்சிருக்கிற வேலைய பாருங்க. ராதிகா மேல இவ்ளோ பாசமா? பா! வேற லெவல். எம்.ஆர். ராதாவோட பொண்ணான ராதிகா, தமிழ் சினிமாவுல ஹீரோயினா கலக்குனவங்க. 80ஸ்கள்ல பிஸியான ஆர்டிஸ்ட்டா வலம் வந்த அவங்க, அதுக்கு பின்னாடி கேரக்டர் ரோல ஏற்க ஆரம்பிச்சாங்க. எந்த கேரக்டரா இருந்தாலும் அசால்ட்டா செய்யக்கூடியவங்க தான் ராதிகா. கடைசியா தாய் கிழவி படத்துல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அடுத்ததா சூர்யா கூட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், நயன்தாரா கூட ஹாய் மாதிரியான படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க திரையுலகத்துக்கு வந்து 49 வருஷங்கள் நிறைவு பெறுவதும் குறிப்பிடத்தக்கது. பாரதி ராஜா இயக்குன கிழக்கே போகும் ரயில் படத்துல ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் ராதிகா. ஃபர்ஸ்ட் படத்திலேயே தன்னோட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி அப்ளாஸ அள்ளுனவங்க ராதிகா. கொலிவுட்ல முக்கியமான ஹீரோயினா வலம் வர ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம திறமையான நடிகை அப்படிங்கிற பெயரை அவங்க அறிமுகமான சில படங்கள்லயே எடுத்துட்டாங்க. தமிழ்ல அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள பயன்படுத்தி கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் அப்படின்னு 80கள்ல டாப் ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு நடிச்சாங்க. அவங்களும் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த காதலிச்சாங்க. ஆனா சில காரணங்களால அந்த காதல் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா பிரதாப் போத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கல்யாண உறவும் விவாகரத்துல முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட சூழல்ல நடிகர் சரத்குமார காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேருக்குமே இது 2வது கல்யாணம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கொலிவுட்டோட ஃபேவரைட் ஜோடிகள்ல ஒண்ணா அவங்க வலம் வந்துகிட்டு இருக்காங்க. சினிமாவுல ஹீரோயின் வாய்ப்புகள் குறைஞ்சதுக்கு அப்புறமா கேரக்டர் ரோல்கள எடுத்து நடிச்சாங்க. அப்படி அவங்க நடிச்ச கிழக்கு சீமையிலே, ஜீன்ஸ் மாதிரியான படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. வெள்ளித்திரையில மின்னுனது மாதிரியே சின்ன திரையிலயும் சித்தி மாதிரியான சீரியல்கள்ல நடிச்சு தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல ஒருத்தரா மாறுனாங்க ராதிகா. இப்படி எல்லா ஏரியாவிலயும் தன்னை நிரூபிச்ச சில நடிகைகள்ல ராதிகாவும் ஒருத்தங்க. இப்போ பிஸியா நடிச்சிட்டு வரக்கூடிய ராதிகா, கீர்த்தி சுரேஷ் கூட ரிவால்வர் ரீட்டா படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அவங்க 2 பேரோட நடிப்புக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. அடுத்ததா தாய் கிழவி படத்துலயும் நடிச்சாங்க. சிவகுமார் முருகேசன் இயக்கியிருந்த அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விமர்சன ரீதியா மட்டும் இல்லாம வசூல் ரீதியாவும் படம் சக்கப்போடு போடுது. ராதிகாவுக்கு கண்டிப்பா விருது கிடைக்கும் அப்படின்னு ஆருடங்கள் சொல்லப்படுது. அடுத்ததா சூர்யா கூட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், நயன்தாரா கூட ஹாய் மாதிரியான படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில திரைத்துறைக்கு வந்து 49 வருஷங்கள நிறைவு செஞ்சிருக்காங்க ராதிகா. அதையொட்டி ஹாய் படக்குழுவினர் ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு ராதிகாவ கேக் வெட்ட வச்சு கொண்டாடி இருக்காங்க. நயன்தாரா சந்தோஷமா ராதிகாவுக்கு கேக் ஊட்டி விட்டாங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியாவுல சென்சேஷனல் ஆயிட்டு இருக்கு.